தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. தற்போது நம்முடைய இணைப்பில் காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பெருந்தகை இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முன்னதாக காங்கிரஸ் தரப்புல நின்ற EVKS இளங்கோவன் அவர் காலமானதை அடுத்துதான் தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வரக்கூடிய இடைத்தேர்தலையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தான் வேட்பாளர் நிறுத்தப்படுவாரா என்றால் யார் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரும் கலந்து பேசி யார் வேட்பாளர் என்பதை முடிவு செய்வார்கள். அதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரோடு கிழக்கில் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். துரதிருஷ்டமாக ஈரோடு கிழக்குக்கு 5 ஆண்டுகளில் 3 தேர்தல் நடக்கிறது. ஆனால் இந்த தேர்தலில கடந்த முறை இடைத்தேர்தலில எப்படி இந்தியா கூட்டணி மாண்புமிகு முதலமைச்சருடைய நல்லாட்சிக்கு சான்றிதழாக வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்களோ அதே போன்று இந்த 3.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு மீண்டும் ஒரு முறை அத்தாட்சியாக ஈரோடு கிழக்கு தொகுதியை வெற்றி பெற வைக்க காத்திருக்கிறார்கள் ஈரோடு கிழக்கு மக்கள். ஆகவே கண்டிப்பாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஏகமனதாக முடிவு செய்வோம். யாரேனும் பெயர்கள் பரிந்துரையில் இருக்கின்றனவா? இல்ல அது இந்த இப்ப ரொம்ப ப்ரீமெச்சூர், இப்ப எதுவும் சொல்ல முடியாதுங்க. நாங்க எல்லாம் கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடன் பேசி முடிவெடுப்போம். சரி, வேட்பாளர் யார் என்பது விரைவில் அறிவிக்கப்படும். அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடனும் தமிழக முதலமைச்சரின் ஆலோசனையும் பெற்று விரைவில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு செல்வ பெருந்தகை. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அத்தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் வெற்றி பெற்றிருந்த EVKS இளங்கோவன் மறைந்ததை அடுத்து காலமானதை அடுத்து அத்தொகுதி காலியாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டது. 5ஆம் தேதி அதற்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அத்தொகுதியில் யார் நிறுத்தப்படுவார் என்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையுடனும் தமிழ்நாடு முதலமைச்சரின் ஆலோசனையை பெற்றும் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் தான் போட்டியிடுவார் என்றும் இணைப்பில் வந்து கூறியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை. வேட்பாளர் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.